ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, தமிழ் மாதங்களில் 4வது மாதமாக வருகின்ற இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்று நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த 5 பொருட்களை நீங்க ஆடி முதல் நாள் அன்று வாங்கும் பொழுது சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும், செல்வம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். அது எந்தெந்த பொருட்கள், இதனுடன் சேர்த்து ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன, இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த தமிழ் மாதத்துல 4வது மாதம் ஆடி மாதம்னு சொல்லலாம். ஆங்கில மாதத்துல ஜூலை மாதத்துல 17ஆம் தேதி இந்த ஆடி மாதம் வருகின்றது. வருகின்ற புதன்கிழமை இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இதனுடன் சேர்த்து கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை ஏகாதேசியும் இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்று வருகின்றது. முதல் நாள் பிறந்தாலே நமக்கு வாழ்க்கையில நிறைய மங்களங்கள் பிறப்பதற்கு சில பொருட்களை வீட்டுல வாங்கணும். அது தமிழ் மாதமாக இருந்தாலும் ஆங்கில மாதமாக இருந்தாலும் தவறாமல் அதை நம்ம வாங்குவோம். அதை பற்றிய பதிவுகள் மாதம் மாதம் நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் ஆடி மாதத்தில் முதல் நாளன்று சில பொருட்களை வாங்கினா நம்முடைய வாழ்க்கையில மங்களங்கள் நிறைய பிறக்க ஆரம்பிக்கும், காரிய தடைகள் விலகும், சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆடி மாதத்துல ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி கார்த்திகை, இது எல்லாமே ரொம்பவும் விசேஷமான ஒரு பண்டிகை நாட்கள்னே சொல்லலாங்க. இந்த ஆடி மாதத்துல அம்மன் கோவில்கள்ல பெரிய அளவுல பூஜைகள், திருவிழாக்கள், விசேஷங்கள் எல்லாமே நடைபெறும். அதுல நம்ம தவறாமல் கலந்துக்கணும். இந்த ஆடி பண்டிகையில முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடி மாதம் முழுவதுமே வீடுகள்ல பூஜைகள் சரியாக செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில தான் ஆடி மாதம் முழுவதும் எந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்ற பதிவு ஏற்கனவே நான் சேனல்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. ஆடி முதல் நாள் அன்று நிலைவாசலில் ஒரு பொருளை வைக்கணும். அதை வைத்தால் உங்களுடைய குலதெய்வம் வீடு தேடி வரும். அந்த பதிவுகளும் நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்து பயன்பெறுங்கள். ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பிறப்பு, அப்படி இல்லைன்னா ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளன்று நம்ம வீட்டுல தேங்காய் பால் பாயாசம், வடை, அவியல், இது எல்லாமே சமைத்து அம்மனுக்கு படைக்கலாம். இந்த ஆடி பிறப்பை நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. அதாவது வாசல்ல மா இலை தோரணங்களை கட்டிக்கலாம், வீட்டுல அழகான பச்சரிசி மாவு கோலம் போடலாம். ஏன்னா குலதெய்வமும் அம்பாளும் வீட்டிற்குள்ள வருவதற்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் கடவுள்களுக்கும் தேவர்களுக்கும் உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம். அதனால கடவுள்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம். முக்கியமா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஆடி வெள்ளிக்கிழமைகள்லையும் விசேஷமான பூஜைகளை வீட்டில் செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் சேரும், மகாசக்தியின் அருள் அதிகமாக கிடைக்கும். சிவபெருமானின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியின் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் எதுனா அது இந்த ஆடி மாதம் தாங்க. அதனால ஆடி மாதத்துல புனிதமாக இந்த மாதத்தை நம்ம பார்க்கறதுனால முக்கியமான சில விஷயங்களை நம்ம பண்ணணும். முக்கியமா சில விஷயங்களை நம்ம வாங்கணும். அது என்னென்ன பொருட்கள் வாங்கணும்? முதல் நாள் அன்று நீங்க வீட்டுல அதை வாங்கி வைக்கும் பொழுது உங்கள் வீடு தேடி மகாலட்சுமி வருவதாக ஐதீகம். இந்த பொருட்களின் மூலமாக அது எந்தெந்த பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம். அதிகாலை வேளையிலேயே வருகின்ற புதன்கிழமை பூஜை அறையில குளித்து விட்டு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்த நேரத்துல தெய்வம் நம்முடைய வீடு தேடி வரும். 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள. முக்கியமா நான் 5 பொருட்கள் சொல்றேன். இந்த 5 பொருட்களுமே வாங்கிட்டு வந்தால் நல்லது. இல்லைன்னா இதுல ஏதாவது 3 பொருட்கள் உங்களால முடிந்தா அதை கட்டாயம் வாங்கிட்டு வாங்க. அவசியம் வாங்கக்கூடிய பொருட்களையும் நான் இந்த பதிவின் கடைசியில சொல்றேன். 5 பொருள் வாங்க முடியாதவங்க அவசியம் ஒரே ஒரு பொருளையாவது வாங்கணும். அது என்ன பொருள் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, முதலில் வாங்கக்கூடிய ஒரு பொருள், மங்களங்கள் நிறைய பிறப்பதற்கு மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா அன்ற நாள்ல நீங்க கல்லுப்பு தீபம் ஏற்ற முடிந்தால் ஏத்துங்க. இது சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்ற இந்த ஒரு பொருள். இரண்டாவது,
வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இனிப்பு. அன்றைய தினத்துல தவறாமல் வாங்குங்க. சர்க்கரையோ வெல்லமோ எந்த ஒரு இனிப்பு சுவையாக இருந்தாலும் சரி, அதை ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்று, இந்த தமிழ் மாதத்தின் முதல் நாள் அன்று வாங்கும் பொழுது சகல விதமான சௌபாகியங்களும் நமக்கு கிடைப்பது உறுதி. தவறாமல் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க. மூன்றாவதாக வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள், குங்குமம். இந்த மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தவறாமல் மஞ்சளும் அதனுடன் சேர்ந்து வாசனையான குங்குமமும் வாங்குங்க. இதையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. அடுத்தது நான்காவதாக இருக்கக்கூடிய பொருள் பச்சரிசி. பச்சரிசி அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட ஒரு பொருள். இந்த பச்சரிசியை நீங்கள் வாங்கிட்டு வரும் பொழுது மகாலட்சுமி தேவியே உங்களுடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம். அதனால பச்சரிசியும் அன்றைய தினத்துல தவறாமல் நீங்க வாங்கிட்டு வாங்க. இதை நீங்க வாங்கிட்டு வந்து முதல் நாள் அன்று நீங்க சர்க்கரை பொங்கல் செய்து அம்பாளுக்கு வைக்கலாம். இந்த முதல் நாள் அன்று வீட்டுல ஒரு இனிப்பு சுவை செய்தால் ரொம்பவும் நல்லது. அதனால சர்க்கரை பொங்கல் செய்தும் வழிபாடு செய்யுங்க. அடுத்தது வாங்கக்கூடிய பொருள் மல்லிகைப்பூ, சாமந்தி. வாசனையான மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அன்றைய தினத்துல வாங்கிட்டு வந்து நீங்கள் ஏற்றுகின்ற அந்த நித்திய விளக்கிற்கு தவறாமல் வைங்க. இப்படி வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல மங்களங்கள் பிறக்க ஆரம்பிக்கும். ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும். அதாவது அடுத்த ஆடி மாதத்திற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நிலைவாசல்ல தீபம் ஏத்த சொல்லியிருக்கேன். அதிகாலை வேளையில ஏத்தனாலும் ஏத்தலாம். ஆடி முதல் நாள் இல்லைங்க, முதல் நாள் ஆரம்பித்து இது ஆடி மாதம் முழுவதும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. புதிய அகல் விளக்கு 2 வாங்கிக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும். அதற்கு முன்பாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கு வைக்கிறதுக்கு 2 தட்டு எடுத்து அதற்கு மேலே வேப்பிலைகள் சிறிதளவு வைத்து அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இதை நிலைவாசலுக்கு 2 பக்கமும் வைக்கணும். வெளிப்பக்கம் பார்த்தா மாதிரி கிழக்கு நோக்கி தீபம் எரியணும். கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கி தீபம் எரியணும். இந்த தீபம் மாதம் முழுவதும் தினமும் அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடிஞ்சா ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஏற்றுங்க. தவறாமல் உங்களுடைய வீட்டில் எந்த வீட்டில் இந்த தீபம் எரியுதோ அங்கே அம்பாள் வாசம் கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வத்தின் வாசம் தவறாமல் இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி. ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளின் சிறப்பை பற்றியும் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். உதாரணமாக ஆடி பூரம், ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு, ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபாடு, ஆடி கார்த்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான தகவல்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் இருக்கின்றது. அதனால நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வரணும். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்க, அவர்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.